தூக்கி போட்டு மிதிச்சு போயிட்டே இருப்பேன். ஏமா நீங்க 2 பேருமே தூக்கி போட்டு மிதிப்ப. நீங்க எல்லாம் பார்த்தாலே போதும். அவர் சிவராஜன் எல்லாம் சர்ன்னு சுருண்டு அங்க போய் கிடப்பாரு. ஏங்க பொம்பளைங்க எங்க போனாலும் இந்த ஆம்பளைங்களால பிரச்சனை தான்க்கா. நேத்து கூடக்கா நிகழ்ச்சி மதுரையில ஒரு நிகழ்ச்சி முடிச்சிட்டு நைட்டு 2 மணின்னு அந்த நடுவர் என்ன நடு தெருவுல விட்டுட்டு போயிட்டாருக்கா. 2 மணி நான் பாக்குறேன் திருமங்கலம் பஸ் நிக்குது, ஏறி உட்காந்து பஸ் வேகமா போச்சு. நைட்டு பாத்தீங்களா அசந்து தூங்கிட்டேன். எந்த ஊர்ல பஸ் இப்படி போவோம் மேல நாட்டுக்கு? சரி போச்சு. நான் முழிச்சு பாக்குறேன் எங்க ஊர் பஸ் சாத்தூர் பஸ் நிக்கு திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டுல. நம்ம ஊர் பஸ்ல நிக்குதுன்னு திருமங்கலம் பஸ்ல இருந்து வேகமா இறங்கி சாத்தூர் பஸ் பிடிக்கிறதுக்காக ஓடி போனேன். ஸ்டாப். குடுகுடுன்னு ஓடி போல குடுகுடுன்னு உருண்டு போயிருக்கீங்க. பொய் பேச முடியாது எங்க மக்கள் கிட்ட. சரி போனேன். நான் போனேன்லக்கா. நான் வந்த திருமங்கலம் பஸ் டிரைவர் என் பின்னாடியே வராருங்க. ஒரு பிள்ளை அழகா இருந்தா இப்படி என்ன பின்னாடி வர்றது? அழகா இருந்தாதா? அழகா இல்லம்மா, கொஞ்சம் அகலமாவனா இருக்கீங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் அந்த ஆள்கிட்ட பார்த்து கேட்டேன், ஏன் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நீ எல்லாம் ஒரு டிரைவரா? நைட்டு 3 மணிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பின்னாடி வரையும் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆளு என்கிட்ட சொல்றாரு, பொம்பளையாமா நீ? நான் பஸ் டயர்ல 4ல 1 உருண்டு வருது பயந்து வந்துட்டேங்க.